சீனில் பார்த்தீங்கன்னா மூ ஆர்மிக்கும் சூ ஆர்மிக்கும் சண்டை தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது சூ ஆர்மியோட சோல்ஜர் வந்து என்ன பண்ணுறாங்க, மூ ஆர்மியை பார்த்து தாக்குதல் தீவிரமாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜென்ரல் ஷிங்கும் உள்ளே வந்து சண்டை போடுறாங்க. அடுத்த சீனில் என்ன நடக்குதுன்னா, சென்னுன்ற ஜென்ரலுக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருக்குன்னு நிறைய பேர் அவருக்கு வாழ்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கூட அவர் தங்கச்சியும் இருக்காங்க. அவங்க 2 பேர் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, என்னோடய எல்லா கடமையும் முடிஞ்சிடுச்சு, நான் அம்மாவுக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்த மாதிரி எல்லாமே முடிச்சிட்டேன், இன்னும் ஒரே ஒரு கடமை தான் பாக்கி இருக்குது, உன் குழந்தை நல்லபடியாக பிறந்துருச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனை நான் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணிட்டேன்னா எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவர் பேசிக்கிட்டு இருக்கிறத மோவாங்க என்ன பண்ணுறாங்க, பின்னாடி இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சீனில் என்ன நடக்குதுன்னா, சிகாடா கிளைடை வந்து ரீஓப்பனிங் பண்ணுற செர்மோனியை நடத்துகிறாரு ஷியூன். அவர் என்ன பண்ணுறாருன்னா, இன்றைக்கி ஸ்பெஷல் ஆஃபர் போட்டிருக்கோங்க, எல்லோரும் வந்துடுங்க, ஷாப் கீப்பர்ஸும் வாங்க, பிஸ்னஸ் மேனும் வாங்க, ஊரில் இருக்க எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிடுறாரு. அதனால அங்கே ஏகப்பட்ட கூட்டமாக இருக்குது. அந்த இடத்துலேருந்து பிரின்ஸ் ஜிங்கோட மேன்ஷனை காட்டுறாங்க. அங்கே வந்து நிறைய பெரிய பெரிய ஆளுங்களாம் வந்துட்டுருக்காங்க. எதுக்காகனா, பிரின்ஸ் ஜிங் இறந்ததுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக எல்லாருமே வந்துட்டுருக்காங்க. ஷிக்வாங் இறந்து போயிட்டான் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்ககிட்ட உயிரோட தான் இருக்கான், அதனால் எல்லாருமே அவங்ககிட்ட அவங்க பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க வர வர அவங்கள ஒவ்வொருத்தராக வந்து மேலே நின்று மோவாங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஜங்க்வை, இங்கே பாரு, வர கெஸ்டெல்லாம் நான் யார் யாரை சொல்கிறேனோ அவங்களெல்லாம் நீ வந்து தனிப்பட்ட லிஸ்ட் எடுத்து வச்சுக்கோ, இவங்களெல்லாம் நம்ம கொஞ்சம் தனியாக விசாரிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லவே, ஓகே மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க்வை வந்து கையில் வச்சுருக்க மிட்டாயை வந்து தூக்கி போட்டுட்டு வந்து நின்று அவங்கள தீவிரமாக பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த சீனில் என்ன நடக்குதுன்னா, ஒருத்தர் ஸ்டார்டிங்கில் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தார் இல்லையா ப்ரொமோஷனை, அவர் தான் ஃபஸ்ட்டு உள்ள என்ட்ரி கொடுக்குறாரு. யார் அவர் பேருனா சென் ஷிஷி. அவர் ஃபஸ்ட்டு மோவோட ஆர்மியில் இருந்தவர். இப்போ அவர் வந்து ஜென்ரல்லேருந்து வேறு ஒரு ப்ரமோஷன் கிடச்சிருக்கு. ஜென்ரல் பிளாக் ஆர்மியில் தான் இருக்கார். அவர் ஜென்ரலாக இருந்து அவர் வேறு ஒரு ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்க. அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து உள்ளே வராரு பிரின்ஸ் மேன்ஷனுக்கு. உள்ளே போயிட்டு ரெண்டாவது யார் வரான்னா, ஜோதன் அப்படின்ற ஒரு ஆளு உள்ளே வராரு. இவரும் மோ ஆர்மியில் இருந்தவர் தான்.